கருப்புசாமி பாடல பாடி சரிகமபா சீசன் 5 கிராண்ட் ஃபினாலேல ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ டெலிவரி பண்ணி, அந்த சீசனோட டைட்டில் வின்னராவும் ஆயிருக்காங்க நம்ம அபிஷேகா. இந்த விஷயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் கூட, அதாவது அபிஷேகாவுக்கு ஓவர் ஹைப் குடுத்துட்டாங்க. அவங்கள டைட்டில் வின்னரா ஆக்கணும்னு பண்ணிட்டாங்க. இது ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் ரொம்ப பயாஸ்டா நடந்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும், இந்த டைட்டிலுக்கு ரொம்பவும் டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் அபிஷேகா இருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன்ல எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு டு த கோர் இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாட் ஓன்லி கிராண்ட் ஃபினாலேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் ஆகிட முடியாது. அவங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கர்ணன் படத்துல வர அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல், நாக்கு முக்கா சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது தான் ஏன் இந்த டைட்டில அபிஷேகாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். மற்ற குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ணனாலும் அபிஷேகா இந்த டைட்டிலுக்கு ரொம்பவும் டிசர்விங்கான பர்சன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கருப்புசாமி பாடல பாடின அபிஷேகாவுக்கு வீடியோ கால்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு சூர்யா. அதை தொடர்ந்து கொடுத்திருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சரிகமபா சீசன் 5 டைட்டில் வின்னரான அபிஷேகாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசை கொடுத்துருக்காங்க ஆக்டர் சூர்யா. அதாவது கருப்பு படத்தில் வர கருப்புசாமி பாடலை நம்ம அபிஷேகா கிராண்ட் ஃபினாலேல பாடியிருந்தாங்க. அதுக்கு மகாலிங்கம் சார் கொடுத்த அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவும் மெஸ்மரைசிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த பாடலை பாடின அவரே அபிஷேகாவோட வாய்ஸில் அந்த பாடலை கேட்டு ரொம்பவும் எக்ஸைட் ஆகி அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ரொம்பவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாடல ஒரு கடவுளோட அனுகிரகம் இல்லாம யாராலையுமே பாட முடியாது. உன்னை ஒரு காட் கிஃப்டட் சைல்ட், அதாவது உன்னை ஒரு தெய்வ குழந்தையா தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம அபிஷேகாவுக்கு இந்த வேர்டை மென்ஷன் பண்ணி நம்ம பாண்டியராஜன் சார் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மகாலிங்கம் சார் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த டைட்டிலுக்கு சூட்டபிளான ஒரு பர்சனை தான் சரிகமபா சீசன் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து சூர்யா சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ காலில் நம்ம அபிஷேகாவை வாழ்த்திருக்காரு. இன்னும் உங்களுடைய இசை பயணம் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனையும் நம்ம அபிஷேகாவுக்கு கொடுத்து தன்னுடைய அன்பையும் அதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நம்ம அபிஷேகா நிறைய பரிசு பொருட்களை நம்ம ஜட்ஜஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பட வாய்ப்புகளையும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வராங்க. இந்த 12 வயது சிறுமி இன்னைக்கு நிகழ்த்திருக்கிற இந்த சாதனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடையும் ஜெயிச்சிருக்கிறாங்க டிஆர்ஏ ஹோம்ஸ்ல இருந்து. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சின்ன சின்ன பரிசு பொருட்களையும் வாங்கியிருக்கிறாங்களாம். அதை தொடர்ந்து நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.